ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பாரம்பரியமான நல்ல ருசியான ஒரு இனிப்பு வகை பார்க்க போகிறோம். அதுதான் இலை கொழுக்கட்டை. இந்த இலை கொழுக்கட்டை பண்டிகை காலங்களில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இனிப்பு வகை. இந்த இலையினுடைய வாசமும் சரி, நெய்யினுடைய வாசமும் சரி, நம்ம உள்ள வைக்கிற தேங்காய் வெல்லம் பூரணமும் சரி, இந்த கொழுக்கட்டையினுடைய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அருமையா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோல இலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டீப்பான பேன்ல 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வீட்டிலேயும் அரைச்ச மாவு. இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்க கடையில வாங்குற பாக்கெட் மாவு கூட பயன்படுத்திக்கிடலாம். நெய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது கூட நல்ல கொதிக்கிற வெந்நியை கலந்துக்கோங்க. இந்த வெந்நில நம்ம பிசைறதுனால கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கால நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டான அப்பப்ப கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. தண்ணி அதிகமா சேர்த்துடக்கூடாது, பார்த்து நிதானமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடணும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு. இதை திருப்பியும் மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு மாவு பிசைறதுனால அந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ இன்னமும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னு நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பதத்தில் மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய் பூரணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூரணம் செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் இப்போ இது கூடவேவும் அதே கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்ல அரிசி மாவு அளந்தமோ அதே கப்ல தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி நெய்யில வதக்கிடுங்க. இது கருகி போயிடக்கூடாது, ரொம்ப பொன்முருவலாவும் வதக்க வேண்டாம். இப்போ இது கூடவேவும் அதே கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெல்லம் எல்லாம் நல்லா தேங்காய் கூட அப்படியே கரைஞ்சி வந்துடும். நல்லா ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லேசா கலந்துருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இலையில மடிச்சு வைக்கணும். இப்ப பாருங்க, வாழை இலை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு கத்தியால இந்த மாதிரி ரவுண்டா வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டணுங்கிற அவசியம் கிடையாது, வெட்டினா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா, அதனால சொன்னேன். நீங்க நார்மலா கூட கட் பண்ணிட்டு அப்படியே உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் 2 இலை வாங்கினேன். அதுல எனக்கு இத்தனை கொழுக்கட்டை செய்யறதுக்கு எனக்கு இலை கிடைச்சிச்சு. இப்போ ஒரு இலையை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அது மேல லேசா இந்த மாதிரி நெய் பூசிக்கோங்க. நெய் பூசிட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்துட்டு கையால லேசா இந்த மாதிரி அப்படியே தட்டிடுங்க. ரொம்பையும் தடிமனா இருக்க வேண்டாம், ரொம்பையும் லேசா இருக்க வேண்டாம். நிதானமான அளவுல இந்த மாதிரி மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்ப நடுவுல இந்த அளவுக்கு பூரணத்தை எடுத்து நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு இப்ப இந்த இலையை அப்படியே நம்ம மூடிடணும். இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு அதனுடைய நுனி பகுதி எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி அமுக்கிடுங்க. அப்ப ஸ்டஃப் வெளியே வராம இருக்கும். இந்த மாதிரி நல்லா அமுக்கிடுங்க. அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி எல்லா மாவையும் இலையில வச்சுட்டு மடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இலை கொழுக்கட்டை பொதுவா பண்டிகை காலங்கள்ல, குறிப்பா ஊர்ல பொங்கல்லாம் நடக்கிறப்ப இலை கொழுக்கட்டை செய்வாங்க. இதுக்கு பதிலா இந்த வாழை இலைக்கு பதிலா பனை ஓலையும் எங்க ஊர்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்ப இந்த மாதிரி அதனுடைய நுனிப்பகுதியை நல்லா அமழ்த்து விட்டு இந்த மாதிரி நீங்க ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு ஸ்டீமர்ல இலை கொழுக்கட்டை அவிக்க போறேன். நம்ம இட்லி கொப்பரையிலையும் அவிக்கலாம். நம்ம சாதாரண இட்லி அவிப்போம், மற்ற கொழுக்கட்டை எல்லாம் செய்வோம் பாத்தீங்களா, அதே மாதிரி செய்யலாம். இப்ப நம்ம இலையில மடிச்சு வச்ச எல்லா ஸ்டஃபிங்கையும் எடுத்து உள்ள வச்சிடணும். இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாத்திரத்தை வைக்கணும். நீங்க இட்லி கொப்பரையில வேக வைக்கிறீங்க அப்படின்னாலும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வேக வைக்க ஆரம்பிங்க. இப்ப நம்மளுக்கு இவ்வளவு கொழுக்கட்டை கிடைச்சிருக்குது 1/4 கிலோ அளவுக்கு மாவுல.
இப்போ பாருங்க, நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு ஸ்டீமரில். இந்த ஸ்டீமர்னுடைய லிங்க் உங்களுக்கு வேணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இதை வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இலை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அந்த இலையெல்லாம் பாருங்க நல்லா அப்படியும் சுருங்கிருச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம இப்போ எடுக்க முடியாது. இது இப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம பரிமாறணும். இப்போ பாருங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வந்து அப்படியே பிரிஞ்சு வருது. அந்த இலை நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இலை கொழுக்கட்டை. இது வந்து பண்டிகை காலங்களில் நம்ம ஊர்ல எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான இனிப்பு வகை. ரொம்ப சுவையா இருக்கும். அந்த இலையினுடைய வாசத்தோட, தேங்காய், வெல்லம், நெய்யினுடைய வாசத்தோட இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.